பாக்குறீங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அத்தனையும் பிரமத கலாச்சாரம். கொடியேற்றுறது இஸ்லாத்தில் உள்ள கலாச்சாரமா? கொடியேற்றுவது இந்துக்களுடைய கலாச்சாரம். இஸ்லாத்திற்கும் கொடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இஸ்லாத்தில் கொடி சொல்லப்பட்டது யுத்த களத்தில். யுத்தத்தில் நாங்கள் இந்த தரப்பு நீங்கள் அந்த தரப்பு என்று அடையாளப்படுத்துவதற்கு தான் சஹாபாக்கள் கொடியை கொண்டு போனாங்க. இது முஸ்லிம்களுடைய கொடி, அது காபிர்களுடைய கொடி என்று அடையாளப்படுத்துவது. இதல்லாத எந்த சந்தர்ப்பத்திலும் ரசூலுல்லாஹ் கொடி தூக்கிய வரலாற்றை நீங்க காண முடியாது. ஹிஜ்ரி 8 அல்லாஹ்வுடைய தூதர்கள் மக்காவை கைப்பற்றினார்கள். ஃபத்ஹு மக்கா, மக்காவை கைப்பற்றிய ரசூலுல்லாஹ் காபாவில் கொடியாயத்தின. அல்லாஹ்வுடைய தூதர்கள் 300 சொச்சம் சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்தை வெற்றி கொண்டார்கள். வெற்றி கொண்டு விட்டு நாங்கள் பத்ர் சஹாபாக்கள் என்று கொடியேற்றினாங்க ரசூலுல்லாஹ். ஆனா ரசூலுல்லாஹ் ஏத்தாத ரசூலுல்லாஹ்க்கே இன்றைக்கு ஒரு கொடி. மீலாது விழாவில் ரபியுல் அவ்வல் மாதம் 1வது நாள் வந்து விட்டால் ரசூலுல்லாஹ்வோட பேரால முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கொடியேற்றப்படுகிறது. அப்ப இது இஸ்லாத்தில் இல்லாம பிரமத கலாச்சாரத்தில் இந்துக்களிடத்திலிருந்து கொப்பி அடிக்கப்பட்டது. வீதிகளில் தோரணங்கள் லைட்டுகள் சோடிப்பது, அதே மாதிரி பொலித்தினாலான கொடிகளை தொங்க விடுவது, இதெல்லாம் இந்துக்களுடைய கலாச்சாரம். நீங்க கோயிலுக்கு முன்னால போக கூட பார்க்கலாம். கலர் கலர்லாம் அவர்கள் தான் லைட்டு போட்டு அவர்கள் தான் கொடி கட்டியிருப்பார்கள். அந்த காலத்துல கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இந்துக்கள், பௌத்தர்கள் எல்லோரும் அந்யோன்யமாக வாழ்ந்தார்கள் என்பதனால் அவர்களிடத்திலிருந்து மூதாதையர்கள் தெரியாமல் கோப்பி அடித்தது. அதை வாழையடி வாழையாக இன்றைக்கு நமது சமூகம் கொண்டாடி விடுவதை பார்க்கிறோம். அதிலும் கொடுமை, அந்த கொடிகளுக்கு மேல சந்தனம் பூசுறாங்க. நீங்க கோயில்ல தான் அதை பார்த்திருப்பீங்க. சந்தனத்தை கோயிலில் உள்ள சாமிக்கு பூசுவார்கள், கொடிக்கு பூசுவார்கள். அதே கலாச்சாரம் முஸ்லிம்கள் இன்று ரசூலுல்லாஹ்வுக்கு ஏத்துகிற கொடியில், அதே மாதிரி அவுலியாக்களுக்கு ஏத்துகிற கொடியில் சந்தனம் பூசுறாங்க. கபரில் குத்து விளக்கு ஏற்றப்படுகிறது. குத்து விளக்கு எங்க கண்டிருக்கிறோம்? நாங்கள் சாம்பிராணி எங்க கண்டிருக்கிறோம்? சந்தன குச்சி எங்க கண்டிருக்கிறோம்? கோயில்கள்ல கண்டிருக்கிறோம், படங்கள்ல பார்த்திருக்கிறோம். அது அப்படியே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் இந்த தர்காக்களுக்குள் குத்து விளக்குகள் ஏற்றப்படுகிறது. இதெல்லாம் அந்நிய கலாச்சாரங்களிலே இருந்து நமது சமூகத்துக்குள் ஊடுருவியது. தன்சல் கொடுப்பாங்க பௌத்தர்களுடைய வெசாக்குக்கு, அதே மாதிரி இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு ரோட்டில் வாகனங்களை மறிச்சு வாராக்களுக்கு ரிங்ஸ், ஐஸ்கிரீம், பிஸ்கட் வகைகள் கொடுப்பாங்க. தன்சல் என்று சொல்லுவாங்க சிங்களத்தில். அது அப்படியே நமது சமூகத்துக்குள் நாரிசாண்டு வந்துருக்கு. என்ன பேர்ல வந்தீங்க? நாரிசா, அன்னதானம், கந்தூரி. கந்தூரியும் கோயில் திருவிழாவில் கொடுப்பது. அதே கந்தூரி முஸ்லீம் சமூகத்திலிருந்து சோறாக்கி கொடுக்குற. தன்சலுக்கு பதிலாக இவர்களும் பிஸ்கட்டு, இனிப்பு வகைகள் கொடுக்கிறார்கள். அங்கிருந்து அப்படியே பிரமத கலாச்சாரம் கொப்பி அடிக்கப்பட்டு வந்திருப்பதை கணியத்துக்குரிய சமூகங்களை பார்க்கிறோம். அதே மாதிரி தபர்ருக் நீங்க பார்க்கலாம். மௌலுது சபைகளில் ஓதுகிற பொழுது முன்னாடி சாப்பாடெல்லாம் வச்சு தான் தட்டில் ஓதுவாங்க. சாப்பாடுகள் எல்லாம் இனிப்பு வகைகள், பல வகைகள் எல்லாம் இருக்கும். இவர்கள் மௌலுது ஓதுவார்கள். என்ன நம்பிக்கை? மௌலுது ஓதுகிற பொழுது அந்த சாப்பாடுகள் எல்லாம் பரக்கத்து பெறுகிறது, அதுக்கு பிறகு அதை எடுத்து சாப்பிட்டா எங்களுக்கு நோய் நொடிகள் வராது என்பதுதான் நம்பிக்கை. இது அப்படியே இந்துக்களிடத்தில் இருப்பதை நீங்க பார்க்கலாம். கோயிலுக்குள்ள போறவர் அர்ச்சனை தட்டை கொண்டு போய் பூசாரிட்ட கொடுக்கிறார். அவர் அந்த தட்டை, அந்த உணவை கொண்டு போய் சாமி இடத்துல வச்சு போட்டுத்தான் பஜனை பாடுறான். சாமி இடத்துல வச்சு போட்டுத்தான் அவன் அந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு திரும்ப கொண்டு கொடுக்கிறான். அதை அவன் குளித்து விட்டு தலையில் திராவி விட்டு அதில் இருக்கிறத சாப்பிட்டால் தனக்கு பரக்கத்தினை நினைக்க. இதே நம்பிக்கை முஸ்லிம்களிடத்தில் வந்திருப்பதை பார்க்க. பரக்கத்து அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. ரஹ்மத்து அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. ஆனால் குர்ஆன் ஓதி பரக்கத்து வந்தால் என்று சொன்ன ஒரு அளவுக்காவது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் யாரு எழுதுனே தெரியாத மௌலுது பாடலை படித்துவிட்டு மௌலுது ஓதுவதனால் இங்கே எங்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்றால் இதை இப்படி இணை வைப்பு ஒன்றும் இல்லை. இதுல இன்னும் ஒரு ஆகப்பெரிய இணை வைப்பு என்ன தெரியுமா? மௌலுது சபையில் யா நபி ஸலாம் அலைக்கும் அந்த பைத்து படிக்கும் போது எழும்பி நின்று படிப்பாங்க. கை கட்டி எழும்பி நின்று, உட்கார்ந்து இருந்தவர்கள் எல்லாம் எழும்பி நின்று படிப்பாங்க. என்ன நம்பிக்கை? ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் அந்த சபைக்கு வருகிறது என்கிற மிக பெரும் இணை வைப்பான நம்பிக்கை. ரசூலுல்லாஹ் ரூஹோடு அங்கே வருகிறார்கள், ஆஜராகிறார்கள், சங்கமமாகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதனால தான் மரியாதைக்கு எழும்பி நிற்காங்களாம். உசுரோடு இருக்கும் பொழுதே தனக்கு மரியாதைக்கு எழும்பாதீர்கள் என்று சொன்ன தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளார் மௌத்தாகி கபருடைய பரசகுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அந்த அல்லாஹ்வுடைய இறை தூதர் அவர்கள் தாங்கள் ஓதுகிற மௌலுது சபைக்கு சங்கமமாகிறார்கள் என்று நம்புவதென்றால் இது எவ்வளவு பெரிய இணை வைப்பு கணியத்துக்குரிய சகோதரர். சரி, ஒரு சபையில நீங்க ஓதுறீங்க, ரசூலுல்லாஹ் வராங்க, 10 இடத்துல மௌலுது ஓதப்படுது. முழு உலகத்திலேயும் 1000 இடத்துல ஓதப்படுகிறது. 1000 இடத்துக்கும் ஒரே நேரத்தில் ரசூலுல்லாஹ் வராங்களா?
அப்ப இது அல்லாஹ்வை போல ரசூலுல்லாவை கொண்டு செல்வதா இல்லையா? ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் ரசூலுல்லாஹ் அவதரிப்பார் என்பது இந்துக்களுடைய நம்பிக்கை. அப்ப இந்த நம்பிக்கை இன்று மௌலித் ஓதக்கூடிய சகோதரிடத்தில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு வருவாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கும் உலகத்திற்கும் இடையில் பர்சக் என்கிற திரை மறைவு இருக்கிறது, அவரால் மீண்டும் உலகத்துக்கு வர இயலாது என்று அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் அந்த கொள்கையை தான் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். அந்த நபியே மௌலித் ஓதுகிற சபைக்கு வருவார் என்று நம்புவதாக இருந்தால் இதைவிட மடத்தனமான ஒரு குழப்பமான ஒரு சிந்தனை எதுவுமே இருக்காது.